ஐஷோ என்ன கோலம் இது? என்ன கோலம்? ஒரு நாளாவது லேடி கெட்டப் போட்டு பார்க்கலாமே நினைச்சேன். சாரி கெட்டப்பா? அதுதான் இந்த கெட்டப். சரி, என்ன நல்லா தான் இருக்குது சாரி. அதுக்குலாம் என்ன அது காலிஃப்ளவர் வச்சு பக்கோடாவா? எஸ். அதுக்குலாம் ஒருத்தனுக்கு பொறுக்காது. நம்ம வீடியோ எடுக்க கூடாதுன்றதே கத்திட்டு இருக்கான். அதான்டா அவன் லட்சியம். அதான் அவனோட எண்ணம், லட்சியம், ஆசை எல்லாம் அதான். எப்பறம் எடுப்பீங்க வீடியோ நீங்கன்னு தான் அவனோட எண்ணம். சரி, என்ன பண்றீங்க? ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் வெற்றிகரமா வீக்கெண்ட் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடாவோட முடிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக லவ்வோட சமைக்கிறேன். காலிஃப்ளவர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்த பிறகு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை இதில் போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். ஆவி பறக்க இது ஒரு ஃபில்டர் பண்ணி ஆச்சு. என்ன விஷயம் என்னென்ன ஃப்ளோர்? இப்போ வந்து கடல மாவு கொஞ்சமாக போட்டால் போதும். கடல மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோரு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு. எல்லாமே வந்து ரிலையன்ஸ் பிராண்டாக இருக்குது. ரிலையன்ஸ் நாங்கள் அம்பனி நாங்கள் சொந்தக்காரங்க. போதும். என்ன ஃப்ளோர்? கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா செம்மையாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சதுக்கு இவர் ரொம்ப அடிமையாயிடுது. ஓகே, இது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். உப்பு வந்து தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள் இதுக்கும் லைட்டாக போடுவேன். மஞ்சத்தூள் லைட்டாக. ஓகே. அப்புறம் தனி மிளகாத்தூள். எங்கள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சுகர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எப்போ தான் காலி பண்ணுவோம்? இது தீர்ந்தோடனே தான் புதுசு வாங்கணும், இல்லைன்னா இது வேஸ்ட்டாக போயிடுமேங்கிறதுக்காக இன்னும் வாங்காமே இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி போதும். தண்ணி ஊற்றி கலக்குன்னு கலக்குவோம். கலக்குனா பாட மட்டும் செய்யாதடி ப்ளீஸ். நீ பாடு பார்ப்போம். மஞ்சள் மேகம் பாட்டு பாடு. நான் இன்னைக்கு மஞ்சள் கலர் புடவை கட்டிருக்கனால அப்படி இருக்கேனா? இது ஆரஞ்சு கலரு. இது ஆரஞ்சு கலரா உங்க ஊர்ல? இந்த புடவை உங்க ஊர்ல ஆரஞ்சு கலரா? இது ஆரஞ்சு கலர் தான் எனக்கு தெரிஞ்சு. yellowish ஆரஞ்சு. இது என்ன புடவைன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கலர்? இது எங்க அம்மாவோட கல்யாண சாரி தெரியுமா? உங்க அம்மாவோட கல்யாண சாரியா? பழைய சாரியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரியா? 35 வருஷத்துக்கு ஒரு 32 34 இருக்கும். அப்ப எடுத்த புடவை இன்னைக்கு நான் கட்டியிருக்கேன். சரி. எண்ணெயை போட்டுட்டோம், கொதிச்சிட்ருக்கு. கிரேவி அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு கொஞ்சம் போடுறாங்க. இங்கே புகை வந்தோடனே போட வேண்டியதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு. இதுதான் கன்சிஸ்டன்சியா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கிளறி விட்டுக்கலாம். கையை எப்படி வச்சு பண்ணினா எப்படிமா காட்டு போகிறதா? ஓகே. அப்படின்னா நீ என்ன செய்கிறேன்னு தெரியல, கலைஞர் வெறும் கை மட்டும் காமிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான். நம்ம ஆடியன்ஸ்லாம் வெறும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க தெரியுமா? மறக்காம வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு மட்டும் போயிடக்கூடாது, நாங்கள் கஷ்டப்படுவோம். லைக் இது வரைக்கும் எவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, ஆனால் 2000 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மக்களுக்காக காட்டுறேன். அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கூட உனக்கு பண்ண மாட்டாங்க. நான் சிரித்து கொண்டே. ஓகே, அவ்வளோதான். அடியில் கொஞ்சம் மாவு இருக்கும், அது நீங்கள் 4 இது போட்ட அப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக மேலே வந்துடும். இப்போ போட்டு எடுத்தால் நல்லா செம்மையாக வரும். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ போடலாம். கையை கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டு மலிச்சாரலா. ஏய் அப்படிலாம் பண்ணுற? கை உள்ளார விட்டு பண்ணிட்டு இருக்கு நீ மாட்டோம். அதெல்லாம் ஒரு சமையல் கலப்பா, அவனுக்கு தெரியாது அதெல்லாம். அது எங்களை மாதிரி ஷெஃப்க்கு தான் தெரியும். அப்படியா? ஓகே, அழகாக இருக்குது. சரி பாப்பா எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக என்ன கிரன்ச்சி பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சா? அடங்கிட்டே இருக்கு. வந்து நம்ம எந்த கலர் இன்கிரிடியன்ட்டும் ஆட் பண்ணல. கலர் பேர் என்ன, மிளகாத்தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் ரிஷி வந்து சாப்பிடுவான். உங்கள் பையன் சாப்பிட வருதுங்க. அப்படி கலர் கம்மியாக போட்டிருக்கீங்களா? மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் அப்புறம் அவன் எப்படி சாப்பிடுவான்? நல்லா இருக்கு.
ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் கம்மியாக போட்டிருக்கேன். ரிஷி ஃபோன் ஆஃப் பண்ண ரிஷி ஒரு நிமிஷம். ஆஃப் அண்ட் ஆஃப் பெப்பர் பவுடர் அப்படி மலைச்சாரலாம் அப்படி தூவும். மலைச்சாரலாம் அப்படி தூவிட்டு ட்ரை பெப்பர் பவுடர்லாம் தனி பெப்பர் பவுடர். இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் அவருக்காக சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அவருக்கு கலர் வேணுங்கிறதுக்காக. இப்படி வச்சுட்டு அப்படி அழகாகிடும். இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன பீஸெல்லாம் பெரிய பீஸெல்லாம் இப்படி எடுத்து நல்லா முறுக்குன்னு இருக்கா? கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ அதுதான் கம்மியாக குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். சாப்பிடு ரிஷி. எப்படி இருக்கு? ஆனால் சூடாக இருக்கு ரிஷி. சூடாக இருக்கு. ஓகே, இத்துடன் vlog-ஐ முடிவு செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாய். ஐயோ.